ஹலோ ரேடியோஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எல்லாத்துக்கும் மாஸ்டர்லிங்க காலை வணக்கம். ஓகேங்க, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹம்பி கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 9 பைக் வருதுங்க. நான் இப்போ ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திபன் அப்புறம் கௌதம் ப்ரோவில் பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி பிளானுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவனாசியில் இருக்கிற பாப்பிஸ் ஹோட்டலில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குதுங்க. ஏன்னா ஹம்பி 2 தடவை ப்ரோக்ராம் பண்ணி என்னால் போக முடியல. ஸோ இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ இந்த டீமோடு நான் கிளம்புறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னு வச்சிங்களேன். நம்ம அப்படியே போகலாங்க. போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வர்றேங்க. ஓகேங்க, நான் இப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸ்டார்ட் பண்ணி வீடியோவில் வர்றேங்க. ஓகேங்க, பார்த்திபன் மீட் பண்ணியாச்சுங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம். அங்கே போலீஸ் நின்று இருந்தாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் சொன்னோம். இப்போ அங்கே ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஆகிடுச்சிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஸ் கூட கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ கிளம்புனா தான் அவங்கள போய் பிடிக்க முடியும். இல்லைன்னா திம்பம் என்ட்ரன்ஸ் வர சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் கிட்ட வர சொல்லிட்டாங்க. சரி கிளம்பிட்டாங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் திருப்பி வீடியோவில் வர்றேங்க. அப்புறம் அப்படியே பண்ணாரி வந்தாச்சுங்க. திம்பம் மேலே இறக்கி செக் போஸ்ட் நின்றுட்டுருக்குறேங்க. சரியான டிராஃபிங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பவானிலேருந்து வர சைடும் சரிங்க, இங்கே நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து வர சைடும் பார்த்திங்கன்னா லாரி ஃபுல்லாக 2 பக்கம் ஃபுல்லாக நிற்குதுங்க. உள்ளுக்குள்ளே பூந்து வர வேண்டியதாகி போச்சு. எப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டு இவங்களை எல்லாம் பிடிச்சாச்சுங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 6 மணி செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம முன்னாடி கிளம்பிடலாம். ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, செக் போஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு நம்ம டிராஃபிக்லாம் போயிடலாம். இல்லைன்னு வச்சிங்களேன், லாரிலாம் உள்ளே போச்சுன்னா பயங்கர டிராஃபிக் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் முன்னாடி நின்றுருக்கணும். லைட் வெளிச்சம் இல்லைங்க. அதனால் பைக்கோட லைட் வெளிச்சத்தில் அப்படியே வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ஆகி போச்சுங்களா, எல்லாத்துக்கூட பேசிகிட்டு இருக்கிறேங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த டைமில் அனிமல்ஸ் பார்க்க முடியுமா என்னென்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம பை லக்கு கிடச்சின்னா அனிமல்ஸ் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம பார்க்க முடியாதுங்க. எல்லாம் கியரப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சிங்க. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆச்சுன்னா அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பிடலாங்க. சரிங்க, நான் முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு செக் போஸ்ட்டு தாண்டிட்டு திருப்பி உங்களுக்கு நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேங்க. செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீட்டில் எங்கே இங்கே அனிமல்ஸ் பார்க்குறதுங்க. இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் முன்னாடி வந்துட்டுருக்குறோங்க. எங்களுக்கு பின்னாடி தான் லாரிலாம் வருது. ஏன்னா மேலே ஒன்று ஒரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டார்ட் ஆகிரும். ஹில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்க, அப்படியே முன்னாடி போயிட்டுருக்குறோம். நான் போயிட்டு மேலே போய்ட்டு உங்களுக்கு திருப்பி நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, வந்தாச்சு. பாமா ஹோட்டல் வந்துவிட்டோம். இங்கே தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்குதுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டுங்க. இன்னும் விடிஞ்சு அப்படியே பாதி இது இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி சொல்கிறதுங்க, ஏர்லி மார்னிங் அந்த ஸ்டேஜில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஹோட்டலுக்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ கஸ்டமர் நாங்கள் தான் நினைக்கிறேங்க. இப்போ சாப்பிட்டு அப்போ அங்கேருந்து அப்படியே கிளம்பிக்கலான்னு பிளானுங்க. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. வண்டி எடுக்க போகிறோம். நல்லா விடிஞ்சிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வண்டி ஓட்டலாம். எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கீரப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீரப் பண்ணி முடிச்சோன்னே அப்படி கிளம்ப வேண்டியதாங்க. ரோடு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்களா, மறுபடியும் டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வண்டி ஓட்ட முடியாது. சரிங்க, நம்ம அப்படியே எல்லாம் கீரப் பண்ணியாச்சுங்க. நீங்கள் கிளம்பலாங்க. கிளம்பிட்டு திருப்பி உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவில் வரேங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஜம்முன்னு சாப்பிட்டோம். நீ அடுத்த பார்த்து டீ ஸ்பாட்டுக்கு போகலாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் வீடியோ கவரேஜ் பண்ண முடிஞ்சால் கவரேஜ் பண்ணுறேங்க. சரிங்க, நான் வண்டி மூவ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு நான் அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணுறேன்னு வைங்களேன். எனக்கு கிட்டத்தட்ட 9 வண்டி லைன் அப் பண்ணோம்னா தான் கரெக்டாக நம்ம போகிற கரெக்டாக இருக்கும். கிளைமேட் பார்த்திங்கன்னா சில்னஸ் நல்லா இருக்குதுங்க. ஆனால் வெயிலும் ஜாஸ்தி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தோம். ஹம்பி வந்து மார்னிங் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகவும் ஈவினிங் கூலிங்காகவும் இருக்குதுங்க. பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நல்லா இருக்குது. சரிங்க, நம்ம அப்படியே அந்த வெயில் வரக்கு முன்னாடி எவ்வளோ பாஸ் பண்ணுவோம் அவ்வளோ பாஸ் பண்ணலாங்க. நான் கீரப் பண்ணி முடிச்சிட்டேங்க. நல்லா பின்னாடி கீரப் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அப்படியே வண்டி எடுக்கலாங்க. வண்டி எடுத்துகிட்டு நான் போக திருப்பி உங்களுக்கு நான் அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணுறேங்க. கிளம்பியாச்சுங்க, போயிட்டுருக்கோம். இப்போ வெயில் கொஞ்சம் இருக்குது. சரிங்க, அந்த வெயில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. பின்னாடியெல்லாம் வண்டியெலாம் லைனப்பாக ஒரு வண்டியாக வந்துட்டுருக்குது. இது வரைக்கும் அனிமல்ஸ் எதுவும் தட்டுப்படலைங்க. பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது தட்டுப்பட்டுச்சுன்னா பை லக்கு பார்க்கலாம். இல்லைன்னா அப்புறம் சிரமம் தாங்க. ஏன்னா எல்லாம் வறட்சியாக இருக்குது. எல்லாம் வெயிலுக்கு அதுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் ஒன்றும் அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றும் கண்ணிலே தட்டுப்படல. சரிங்க, ஏதாவது வந்துச்சுன்னா நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கிளைமேட் வந்து அது சில்னஸாகவும் இருக்குது. ஏன்னா வெயில் வர ஸ்டேஜ், வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் அப்படியே டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்க வண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் வெளியில் நல்லா ஏறிட்டு இருக்குது. 18 டிகிரிலேருந்து 22 டிகிரிக்கு வந்துருச்சு. நீ இன்னும் எவ்வளோ டிகிரி இருந்து கவரான்னு தெரியல. ஓகேங்க, கிட்டத்தட்ட திம்பம் தாண்டிட்டோம். சாம்ராஜ்நகர் பக்கமாக வந்துட்டுருக்குறோம். வெயில் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், வெயில் பட்டாசு கலப்புது.
இந்த வெயில் எது வரைக்கும் இனி எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு 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 எப்படி சொல்கிறேங்க, ஒரு யோசனையிலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ ஏன்னா நாங்கள் முன்னாடி இன்டர்காமில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கௌதம் ப்ரோ, நானும் பார்த்திபன் மூணு இன்டர்காமில் கனெக்ட் பண்ணிக்கிறனால அப்படியே பேசிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. சரிங்க, நம்ம அப்படியே போகலாம். போயிட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் மேக்ஸிமம் வண்டி ஓட்ட முடியும்னு தெரியல, ஓட்டிட்டு நம்ம ரெஸ்ட்டை போட்டுக்கலாங்க. ஓகேங்க, வந்துவிட்டோம். ஒரு இடத்துல சாம்ராஜ்யம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். மீதி இருக்கிற வண்டியெல்லாம் காணோம். வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வண்டியெலாம் வச்சுட்டா ஜாயின் பண்ணி போய்க்கலாம். ஏன்னா ஒரு 4 வண்டி மட்டும் முன்னாடி வந்துட்டாங்க. மீதி வண்டியில் ஸ்லோவாகிடுச்சு. அவங்க வந்து அப்படியே கிளம்பிக்கலாங்க. அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் எல்லாம் மறுபடியும் ஜாயின் பண்ணி எல்லாம் ஒட்டுக்கா எல்லாம் ஒரே மாதிரி கிளம்பலான்னு பிளானுங்க. சரிங்க, வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணி கிளம்பலாங்க. ஓகேங்க, வந்துட்டாங்க, கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட சாம்ராஜ் நகர் பக்கமாக வந்துவிட்டோம். பார்த்திங்களா வெயில் என்ன போடுதுன்னு. சாம்ராஜ் நகர் ரீச் ஆனதுன்னு பட்டை கிளப்புதுங்க வெயில். எப்படியோ நாங்கள் அங்கே ஹம்பி போகிற வரைக்கும் எந்த அளவுக்கு நீ டெம்பரேச்சர் ஏறுன்னு தெரியல. ஓகேங்க, ஆனால் ஏர்லி மார்னிங் வண்டி ஓட்டுறது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பட் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா கனடாவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா குறுக்கி மறுக்கும் போகிறாங்க, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. காசுன்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. 2 இடத்துல நாங்களே ஜர்க் ஆகிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா சேஃபாக ரைட் பண்ணணும். சேஃபாக வந்துட்டுருக்குறோம். பின்னாடி பார்த்திபன் வந்துட்டுருக்காப்பிள்ளைங்க. நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடியெல்லாம் வண்டி போயிட்டுருக்கு. எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவர் கௌதம் ப்ரோ போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 இன்டர்கம்லாம் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே ஜாலியாக நாங்கள் பேசிட்டு நாங்கள் வாட்டு அப்படியே போயிட்டுருக்குன்னு வைங்களேன். சாம்ராஜ்நகர்லேருந்து பிள்ளைகள் ரூட் எடுத்துட்டுங்க. இந்த ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன், ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடும் அக்ரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே தண்ணி வசதி நல்லா இருக்க மாட்டேங்குது. 2 சைடும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குதுங்க. ஏர்லி மார்னிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரி 2 நடுவில் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரிங்க, இப்போ மடூர் பக்கமாக வந்துவிட்டோம். மடூரில் வந்து டீ பிரேக் போட்டிருக்குதுங்க. நல்லா அடித்த வெயிலுக்கு இந்த பாலத்துக்கடியில் வர சூப்பராக இருக்குதுங்க. ஸோ மடூரில் வந்து ஒரு ஹோட்டலில் போய் எம்ஆர்டி ஹோட்டலுங்க, அங்கே போய்ட்டு ஒரு டீ பிரேக் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ முன்னாடி ஜோஸ் ப்ரோவில் போயிட்டுருக்காரு, பின்னாடி நாங்கள் போயிட்டுருக்குறோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம். மடூருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து சித்ரதுர்கா பிளான் பண்ணிக்குதுங்க. எப்படி டைமிங் எப்படி செட் ஆகுன்னு எங்களுக்கு தெரியல. சரிங்க, நாங்கள் அப்படியே ஒரு டீ பிரேக் மாதிரி ஒன்று எடுத்துட்டுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா இன்னும் 2 பேர் சாப்பிட்றோம். நாங்கள் காலையில் அங்கே சாப்பிட்லிங்க, அதனால் இங்கே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி இங்கே வந்துவிட்டோம். நாங்கள் வந்து நல்லா வண்டி இறங்கியாச்செல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறோம். இனி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது டீ காஃபி குடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிக்கலாங்க. ஓகேங்க, எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். இனி அப்படியே கிளம்பலாங்கெல்லாம் கீரப் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஆளாக அப்படியே கீரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அப்படியே கிளம்பணுன்னா இனி அடுத்தது வந்து சித்ரதுர்காவில் தான் அடுத்த பிளான் பண்ணியிருக்குதுங்க. ஸோ ஏன்னா வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ கிளப்புனா தான் ஓரளவுக்கு நம்ம அந்த வெயில் கம்மியாக இருக்குள்ளே நம்ம வந்து போய் நம்ம இதை ரீச் ஆக முடியும். ஒரு 5:36 ரீச் ஆகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம வண்டி ஸ்பீடாக ஓட்டி ஆகணும். ரோடு அந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியலிங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனால் தான் ஹைவேஸ் வரும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ சிங்கிள் ரோட்டில் தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் ஹைவேஸ் வரும்னு இருக்காங்க. சரிங்க, நம்ம அப்படியே மூவ் பண்ணலாங்க. மூவ் பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா ஹைவேஸ் ஏறிட்டுன்னு வச்சிங்களேன், அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, நீ அப்படியே கிளம்ப வேண்டியதான். நீ எல்லாரும் கீரப் பண்ணியாச்சு. நீ அப்படியே போய் வண்டி எடுத்துட்டுங்க. நீ அப்படியே இங்கேருந்து அப்படி கிளம்பலாங்க. ஏன்னா பெட்ரோல் அடிக்கணும். போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போய்க்கலாங்க. சரிங்க, வண்டி எடுத்துகிட்டு நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, கிளம்பிட்டோம். பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ கொள்ளைகள் தாண்டி போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மடூரெலாம் தாண்டியாச்சு. மடூர் தாண்டி நீ சித்ரதுர்கா ரோடு, அதாவது தும்கூர், மடூர் தாண்டி தும்கூர் தாண்டி அதுக்கப்புறம் சித்ரதுர்கா வரும். ஓகேங்க, இப்போ தும்கூர் ரோட்டில் ஹைவேஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். ஓகேங்க, போகலாம். போயிட்டு ஆனால் பின்னாடி ஆனால் அடித்த வெயில் கட்டி தும்சமாக நின்றுன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஃபால்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. பின்னாடி யார் வர்றா? பின்னாடி கௌதம் ப்ரோ. ரைட், ஓகே, டன். ஏன்னா வேறு வழி இல்லைங்க. ஏன்னா ஸ்பீட் அந்தளவுக்கு ஓட்டி ஆகணும். ஏன்னா இப்போ பிரித்து எடுக்குதுங்க. இங்கே பார்த்தீங்களா டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். இது வேறு சிக்னலில் வேறு நின்றுட்டுருக்குறோம். நீங்கள் வேறுங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் சமாளிக்க முடியல. ஓகேங்க, நாம் இது நின்னாவே அவ்வளோதாங்க, அவ்வளோ வேர்வை வந்துடுது. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு போடுது. அன்எக்ஸ்பெக்டடுங்க, இவ்வளோ வெயில் இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சரிங்க, நம்ம அப்படியே இந்த சிக்னல்லேருந்து மூவ் பண்ணலாம். ஏன்னா என்னால் பேச முடியல, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ள அப்படியே கெஸ் எழும்புது. ஓகேங்க, நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா மற்ற பைக்கர்ஸ் எல்லாம் நின்றுருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப இதாக இருக்கிறாங்க. சரி, கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. அப்பாடா, அந்த டிராஃபிக்லேருந்து வெளியில் வச்சுங்க, ஹைவேஸ் எடுத்துட்டோம். இப்போ தாங்க ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. இத்தனை நாள் அப்படியே இன்ச்சு நகர்ந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ ஹைவேஸ் கிடச்சோன்னே ஓட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குதுங்க. காற்றே நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உள்ள காற்று வருதுங்க. அப்பாடா, வெடுக்குன்றுக்கு போங்க. எனக்கு எப்படா நீ சித்ரதுர்கா வரும்னு இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ வெயில் போடுதுங்க, சரியான வெயிலாக இருக்குது.
இந்த வெயிலேருந்து எப்படி தப்பிச்சு எப்படி வரது இல்லை. ஏன்னா தும்பூர் தாண்டிட்டோம். இப்போ அந்த சிக்னல் பார்த்திங்கன்னா தும்பூர்லேருந்து இந்த சிக்னல் தும்பூர் தாண்டி வந்துட்டுருக்குறோம். ஓகேங்க, நம்ம நீ அங்கே போய் சித்ததுர்காவில் போய் லஞ்சை போட்டுங்க ஒரு நல்ல ரெஸ்ட்டை போடணுங்க. போல் பயங்கர டீஹைட்ரேட் ஆகுதுங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க. தண்ணி தவம் அப்படி எடுக்குது, செம்ம தண்ணி தவமாக இருக்குதுங்க. நல்லவேளை வெள்ளரிக்காயெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு அப்படி சாப்பிட்டு ஓரளவுக்கு டீஹைட்ரேஷன் கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்க, இப்போது வாட்டர் பாட்டில் அதோட வண்டியில் இருக்குது. ஓகேங்க, போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்திருப்போங்க நினைக்கிறேங்க. ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்திருப்போம். ஆனால் 700 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாங்க. ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் மேலே நம்ம வந்திருப்போம். நீ போய் நம்ம சித்ததுர்கா லஞ்ச் முடிச்சிட்டோம்னா அப்புறம் அங்கேருந்து ஒரு 150 to 200 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு நம்ம போய் சேர்ந்த வேண்டிய இடத்தோட கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாங்க எப்படி அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆனால் பசி வேறு ஆகிடுச்சிங்க. இந்த வெயிலுக்கு ஒன்றும் எப்படி சொல்கிறதுங்க, டீஹைட்ரேட்டும் ஆகுது, பசியும் ஆகுது. ஆனால் ரைடு என்ஜாய் பண்ணி நல்லா ஓட்டிகிட்டும் இருக்கிறோம். ஓகேங்க, கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். இப்போ ஹோட்டல் தொலைவ ஆரம்பிச்சுட்டுருக்குறோம். நீ ஹோட்டல் எங்கே வருது என்னங்கிறது தெரியல. ஜோஸ் ப்ரோட்டு ஏதோ ஃபோனில் பேசினா அங்கே முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணிடலாம் ப்ரோ, போயிட்டு அப்படியே ஏதோ ஒரு ஹோட்டல் கிடச்சா ஹைவேஸ்லேயே ஹோட்டல் கிடச்சா சாப்பிட்றலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால் ஹோட்டல் வந்து அவர் மேப் போட்டு போய்க்கலாங்க அப்படின்ட்டு இருக்காரு. பார்க்கலாங்க, ஏதாவது நல்ல ஹோட்டல் கிடச்சின்னா அங்கே போய் நிறுத்திட்டுங்க நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட்டாக போட்டுட்டுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அப்புறம் அங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த ரோடு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஓட்டருக்கே ரொம்ப ஜம்முன்னு இருக்குங்க. ரொம்ப நீட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேங்க, சித்ததுர்கா தாண்டியாச்சு. ஹோட்டல் தொலைவ ஆரம்பிச்சிட்டோம். நீ எங்கே ஹோட்டல் வருது என்னன்னு தெரியல. நின்று மேப் போட்டு பார்த்தாரு. அப்புறம் சரி வாங்க போகிற வழியிலே நம்ம ஹைவேஸில் சாப்பிட்லான்னு இருக்காரு. சாப்பிட்டோம்னா தூக்கம் வராமல் இருக்கணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஃபுட் எடுக்கணும். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். ஓகேங்க, ஹோட்டல் ரீச் ஆகிடுச்சுங்க. நல்லபடியாக வந்துவிட்டோம். சித்ததுர்காவில் நெய்வேத்தியம் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். சரிங்க, இங்கே போய் நல்லா சாப்பிட்டுங்க நல்லா ரெஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுக்கலாங்க. ஏன்னா ஒன்றும் வெயில் சமாளிக்கவே முடியலைங்க, அந்தளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்குது. அப்படியே லஞ்சு முடிச்சாச்சுங்க. உண்ட மயக்கம் அவ்வளோங்கள கீரப் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டோம். அப்படியே நீ போகலாங்க. போயிட்டு நம்ம போனோம்னா தான் கொஞ்சம் 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். போனோம்னா தான் ஒரு 5:30 மணிக்குள்ளே போய் சேர முடியுங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா டயர்டுங்கிறவங்க ரொம்ப தூக்கத்தில் தயிர் சாப்பாடு சாப்பிட்டுடுச்சு கூட அடிக்கிற வெயிலுக்கு. சரிங்க, ஒவ்வொரு வண்டியும் மூவ் ஆகுது. சரிங்க, மூவ் ஆகிட்டு நான் கொஞ்சம் கூட போய்ட்டு அப்புறம் நான் திரும்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. கிளம்பியாச்சுங்கோ. அங்கேருந்து பட்டை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா டே பார்த்து லாரி ஓவர்டேக் பண்ணுறப்போ ஹைவேஸில் கொஞ்சம் பார்த்து ஓவர்டேக் பண்ணணுங்க. ஏன்னா விஸ்குன்னு ரைட் ஏறிடுவாங்க, பார்த்து வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஹம்பி போகிறோங்க. ஹம்பி பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டது பிறகு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. இருங்க கொஞ்சம் தூரம் போகலாங்க. போயிட்டு நம்ம அப்படி வீட்டை கண்டினியூ பண்ணலாங்க. ஓகேங்க, விஜயநகர பேரரசு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிருஷ்ணதேவராயோட ஆட்சி பண்ண ஊருங்க. அதோட ஹிஸ்டாரிக்கல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க, அது கூட இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஹனுமன் பிறந்த ஊரும் வந்தாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் போய் பார்க்குறக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தா யுனெஸ்கோவோட அங்கீகாரம் பெற்றது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டாங்க அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் மட்டும் இல்லைங்க, எங்கூட வர 2 ரைடர்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம். அதாவது பார்த்திங்கன்னா பார்த்திபனுக்கு தான் ஃபஸ்ட்டு லாங் ரைடு. எங்கிட்ட கௌதம் ப்ரோ நானும் நிறையா லாங் ரைட் போயிருக்கிறேங்க. பட் ஆனால் பார்த்திபன் பார்த்திங்கன்னா லாங் ரைட்னாலும் நம்ம போய் பார்க்குற இடம் ரொம்ப ஃபேமஸான இடங்க. ஸோ ரொம்ப நாள் ஆசை போய் பார்க்கணுன்ட்டு, அதனால தான் போயிட்டுருக்குறேங்க. ஓகேங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ டனல் ஒன்று வரப்போகுது. அந்த டனல் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன், செமையாக இருக்குங்க. கேரளாவில் ஒரு டனல் போய்க்கிறேங்க, அதுக்கப்புறம் இந்த டனலுக்குள்ளே வரேன். செமையாக இருக்குல்லங்க. வாவ் சூப்பருங்க, செம்ம வெளிச்சமாக இருக்கும் வெளியில் வரப்போ. பாருங்கள் வண்டி வெளியில் வந்தால் கூட எவ்வளோ வெளிச்சம் தெரியுமா பார்த்தீங்களா? அப்புறம் டனல் தாண்டியாச்சுங்க. ஓகேங்க, ஹம்பி என்ட்ரு ஆகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, உள்ளே வந்துவிட்டோம். ஹம்பி பக்கமாக வந்தாச்சு. கிராமத்துக்குள்ளே பூந்துட்டோம். 2 பக்கம் விவசாயம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அக்ரி செம்மையாக இருக்குதுங்க. தண்ணி வசதி நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. ஓகேங்க, இப்போ வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு மழை வரும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த கிராமத்தை தாண்டிட்டு நான் திருப்பி உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, ஹம்பி என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தீங்களா பாறை பார்த்தீங்களா? அப்படியே கல் வச்சு அடுக்கி வச்ச மாதிரிங்க. அது கீழே விவசாயம் நடக்குதுங்க. அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2 பக்கமும், இந்த பக்கம் சரிங்க, அந்த பக்கம் சரிங்க. ஆனால் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் என்னங்கிறாங்கன்னா பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து எரிமலை இருந்ததாகவும் அந்த எரிமலையோட குழம்பு தான் அந்த மாதிரி பாறையாக மாறிக்கிறதா சொல்கிறாங்க. பாருங்கள் 2 பக்கம் இருக்குது. இந்த பக்கம் விவசாயம், அந்த பக்கம் விவசாயம். ஆனால் சுற்றி பாறையாக இருக்குதுங்க. பார்க்குறக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு.
இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போயிட்டு நான் திருப்பி உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? 2 பக்கம் விவசாயம் இருக்குது. சுற்றி மலை தெரியுதுங்களா? செமையாக இருக்குது இல்லைங்க? ஆனால் பயங்கரமாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் அப்படியே டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் வெயில் பாட்டை எடுத்துருக்குங்க. 2 பக்கம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபுல்லாக விவசாயம் தாங்க. தண்ணி வசதி நல்லா இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பாறை கீழே எல்லாமே நடக்குது. எனக்கு அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், மலை அது கீழே விவசாயம். இந்த பக்கம் பாருங்கள் அதே மாதிரி மலை இருக்குது, அது கீழே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க. ரிசார்ட் பக்கமாக ரீச் ஆகிட்டுன்னு நினைக்கிறேங்க. இருங்க, நான் திருப்பி ரிசார்ட் எடுத்துகிட்டு நான் திருப்பி வீடியோ ஒன்று உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ரிசார்ட் பக்கமாக வந்துட்டோம், உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இது பக்கத்தில் பார்த்தா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. செமையாக இல்லைங்க? ஆப்போசிட்டில் மலை எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் சுற்றியுமே மலை தாங்க. நான் சொன்னேன்லங்க அந்த பாறை அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. நம்ம இன்றைக்கி இப்போ போய் ரிசார்ட்டில் போய் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட்டை போட்டுங்க. நாளைக்கு டே 2 நம்ம வேன் வந்துடும். ஏசி வேன் புக் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து எல்லா பக்கம் போய் விசிட் பண்ணிக்கலான்ட்டுங்க. நான் இப்போது டே 1 வீடியோ, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல். ஸோ நம்ம ட்ராவல் பார்த்திங்கன்னா எல்லாம் எப்படி வந்தோம் அப்படிங்கிற மட்டும் வீடியோ நான் போட்டிருப்பேன். இது ரிசார்ட்டு, அதுவா? ஜோஸ் கூட முன்னாடி போகிறாரு. ஓகே, இது இல்லையா இருக்குங்க, அடுத்ததாக இருக்குது நம்ம ரிசார்ட்டு. எடுங்க பார்க்கலாம். ஆமாங்க, இதான் நம்ம ரிசார்ட். ஓகேங்க, நம்ம ரிசார்ட் ரீச் ஆகிட்டோம். ஓகேங்க, நான் டே 2ல் நான் அங்கே போய் ஹம்பியை சுற்றி பார்த்து அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேங்க, இப்போ போய் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இன்னி அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாங்க. அப்போ தான் நாளைக்கு வெயிட் பண்ண முடியும். எப்படியோ எல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிட்டேங்க. ரிசார்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க. ஓகேங்க, நான் திருப்பி நாளைக்கு டே 2ல் மீட் பண்ணலாங்க. ஓகேங்க, டேக் கேர், பாய்.